ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பீமா. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஈவினிங் டைம்ல எங்கள் வீடு வந்து என்ன சொல்றது, ரத்த கடற்கரை ரணக்கணடா ஏதோ சொல்லுவாங்களே கொலை வெறியில வந்து ஒரு இது நடந்துட்டு இருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள வரும். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஈவினிங் வந்து நம்ம ஒரு vlog தான் பார்க்க போறோம். அது ஃபன்னான vlog-ஆ இல்லை டெரர் vlog-ஆ அப்படிங்கிறதுலாம் இது மாதிரி தான் தெரிய போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போல இன்னைக்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த கொலவெறி போய் அங்க போய் பாக்குறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சமைச்சிடலாம். சமைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த மழைக்கு எதமா சாப்பிடலாம் நீ சொன்ன நியாயமான பேச்சு. ஆனா எங்க ஏரியால மழையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இப்ப கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தோம். வெளில போன ஏரியால மழை. உடனே இந்த அம்மா ஓகே மழைக்கு இதமா நான் சிக்கன் சாப்பிடணும் அப்படின்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்க வந்து பார்த்தா ஒரு சொட்டு கூட சொட்டல. எங்க போனோம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் நான் என்னோட பல் செட் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பத்தி நான் டீடைல் சொல்றேன். எப்படி வலிக்குதுங்கிறத போடும்போது நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஃபனுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் ஃபர்ஸ்ட் வெட்டிப்போம், சரியா? அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்றேன். அப்படி என்னடா ரத்த கலரி ரணக்கலரின்னு சொல்லி ரொம்ப ஓவரா யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க வெளியில வந்து ஆர்சிபி மேட்ச் ஃபைனல்ஸ் ஓடிட்டு இருக்குது. அவன் ஃபுல் சவுண்ட்ல வச்சு கேட்டுனுங்கிறான் அவன். நம்ம யாருக்குமே அது ஒன்றும் பெருசாக பிடிக்காது. ஆக்சுவலி ஃபைனல் மேட்சஸ்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும். அது வந்து ஃபைனல் மேட்சை ஃபஸ்ட்லேருந்துலாம் பார்க்க மாட்டேன். அந்த ஃபைனல்லாம் சுவாரஸ்யமாக போகுது அப்படின்னு கேள்விப்பட்டால் வந்து பார்ப்பேன். ஒன்று மேட்ச் பார்த்துனுக்குது, இன்னொன்று உள்ளே உட்காந்துக்கிட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருக்குது. என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். நீ என்ன பண்ணுற? இதே வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங்கில் வந்ததுன்னா ஒன்று இந்த அம்மா மெசேஜ் அனுப்புவாங்க, இல்லைனா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் மேலே போய் உட்காந்து கதையாக பேசினுப்பாங்க. அப்படி என்ன பாப்பா பேசுகிறீங்க? எனக்கெல்லாம் மறந்து போச்சு பாப்பா, வயசாயிடுச்சு இல்லை? இல்லை காதுல ரத்தம் வர லெவலுக்கு ரெண்டு பேரும் மாற்றி அப்படி என்ன தான் பேசினுக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. நானும் பேசியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல. நானும் பேசியிருக்கேன், நான் இல்லைன்னே சொல்ல. ஆனா மறந்து போச்சு எனக்கு. என்னத்தான் அப்படி பேசியிருப்போம் நம்ம. இல்ல சரி, நீங்களாம் 2K கிட்ஸ் ஓகேவா? 2K கிட்ஸ் என்ன பேசுவாங்கன்னு தெரியாதுல்ல. அது ஒரு சுவாரஸ்யம் தானே. நாங்க என்ன மிஞ்சி போனா நைட்டு பேசுவோம். படம் கதை அந்த மாதிரி ஏதாவது பேசுவோம். என்ன படம் கதை பேசுவீங்க? அவர் பார்த்துட்டு வந்து அந்த கதையை பத்தி உங்ககிட்ட பேசுவாரா? சரி, அந்த மாதிரினா கூட நியாயம். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிறது, அமேசான்ல இருக்கிறதையும் பேசுவீங்களா? சீரீஸ்லாம் பார்க்க மாட்டேன்ல, அந்த மாதிரி சீரீஸ் ஏதாவது பார்த்துட்டு சொல்லுவாரு. கதை கேட்டுப்பீங்க. வேற ஒரு எபிசோட் போயின்னு இருக்குது எங்களுக்கு. ஹாட் ஸ்டார்ல ஒரு நம்ம சர்வைவர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கேம் ஷோ. எங்க இருக்குது? இல்லையா? அது இங்கிலீஷ்ல போதோ ஹிந்தில போகுது. எனக்கு புரியாது, அதனால அவர்கிட்ட போய் டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணிப்பேன் அப்பப்ப. அது சீசன் 20 வரைக்கும் என்னவோ இருக்கு. நான் இப்பதான் சீசன் 20 ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்டாலாம் பார்க்க முடியாது, ரொம்ப பழைய சீரீஸ். அதனால நாங்க கோவால ஒன்னா பார்த்துன்னு இருந்தோம், அதை கண்டினியூ பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ கோவா போய் சீரீஸ் பார்த்த சீரீஸை இப்போ நடுவில் வந்து இந்த அம்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீக்ஸாக இங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதை கண்டினியூ பண்ண முடியலன்ட்டு ஹஸ்பண்ட் பார்த்துட்டு கதை சொல்லுங்கிறாராமா. இதுதான் 2K கிட்ஸோட பேச்சுன்னு சொல்கிறாங்க. நம்மளும் அதை நம்புவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்புங்க. நம்புடா. வேற என்ன பேசுவீங்க? நான் அந்த மாதிரிலாம் பேசுனது இல்லையே. இன்னைக்கு என்ன நடந்தது, நேத்து என்ன நடந்தது அப்படின்ற பத்தி தான் பேசுவோம். அவருக்கு எல்லாமே தெரியும். என்ன போறேன் வந்தேன், என் ஃப்ரெண்டு கூட உட்காந்து மலான்னு படம் பார்ப்பேன், கேம் ஆடுவேன்ற அவருக்கே தெரியும். வேற என்ன நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ண போகிறோம்? எகிரி குச்சி ஓடவா முடியும்? சரி, ரைட், ஓகே சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பிடிக்க முடியாது, அதனால தான் முதலே வந்து பிடிச்சிட்டேன். டைம் வந்து கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு 9 மணி அப்படின்னும் போதுனா டான்னு வந்து மேட்ச் இல்ல. அதனால அவர் இன்ட்ரெஸ்ட் அங்க பாத்துக்கிறாரா? சரி ஓகே. இல்லைன்னா இந்த மேட்சை பத்தி பேசுவாங்க, நம்மனால மேட்ச். ஐயோ ஆமா, என்னாலயும் முடியவே முடியாது. மாமனும் மச்சானும் வேணா ஓகே மேட்சை பத்தி பேசிக்கிறதுக்கு. சாமி வச்சு சாமி போன் பண்ணாரு வச்சு சாமி நீ போய் அங்க பாரு சாமி. ரைட், ஓகே சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்ன பண்ணுதுன்னு போய் பார்ப்போம். ஒன்று உள்ளே படுத்துனுக்குது, ஒன்று வெளில படுத்துனுக்குது, ஒன்று மொபைல் பார்க்குது, ஒன்று டிவி பார்க்குது. பாருங்க மேட்ச்சு என்ன ஆச்சு? யார் வின் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிற? ஆர்சிபி தான் சப்போர்ட். ஆர்சிபி ஃபேன் தான். ஆர்சிபி ஃபேன், ஓகே. ஆர்சிபி வின் பண்ணிச்சுன்னா நாளைக்கு காலேஜ் போவானாமா, இல்லைனா காலேஜுக்கு போக மாட்டானாமா. ஏன்னா எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு வந்தானாமா இன்னைக்கு பயங்கரமா. அப்புறம் என்ன நாளைக்கு வச்சு செஞ்சுடுவாங்க, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு மும்முரமாக பார்த்துன்னுக்கிறான். அவங்க அழிக்காத மாதிரியே இருக்குது.
ரன் இருக்கு 130 அடிச்சாங்க 14 ஓவர்ல. ஆ. நான் அடிக்காத மாதிரி எனக்கு தெரிஞ்சு தெரியல, பவுலிங்ல தான் மேட்ச் இருக்கு போல. அடிக்கிற மாதிரியும் தெரியுது, அடிக்காத மாதிரியும் தெரியுது. ரன் 10 ஓவருக்கு 10 ரன் எடுத்து மற்றவங்களாம் வேண்டிக்கிறாங்களா, அந்த மாதிரி நீயும் வேண்டிக்கோ. அவ்வளோ கிரிஞ்செல்லாம் இல்லை, மேட்ச் தோத்தா என்ன அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், விடுங்க அவ்வளோதான். ரைட், ஓகே. 10ஓட 1 11 அத்தோட இது 1. விராட் கோலி அவுட்டு. அவுட்டா? ஆமா, போச்சு போ, அவுட் ஆகிட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலி. ஓகே, அடுத்தது 2K கிட்ஸ் கதையெல்லாம் பார்த்துட்டீங்க. அடுத்தது வந்து 80s கிட் கதையை பார்ப்போம் நம்ம. 80s கிட் என்ன பண்ணுது? சமைச்சுன்னு இருக்கு. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை பார்க்காம வந்து உட்காந்து எங்கேயோ மழை பெஞ்சதுக்கு இங்கே நீ வந்து நல்லா காரசாரமாக சாப்பிடணுன்ற. போயிட்டு வந்தப்ப அங்க எப்படி இருந்தது, ஏதாவது சாப்பிடும் போது இருந்ததா? ஆமா, சம மழையில நான் தான் உனக்கு முட்டை போண்டா சாப்பிட்றியான்னு கேட்டேன்ல. முட்டை போண்டா எனக்கு சாப்பிட பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டில் சிக்கன் சமைச்சு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. நாங்கள் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. சிக்கன் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு வீட்டில்? இல்லை, போன வாரம் செஞ்சேன், அப்புறம் இந்த வாரம் செய்கிறேன், அவள் தான். அதான் இடையில எங்கேயும் சாப்பிட்ட மாதிரியே இல்லை, ஃபுல்லாக வெஜிடேரியன் சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கடையில் பிரியாணி தின்ன மாதிரி இருந்து. பிரியாணின்னா வெஜிடேரியன்ல எப்பப்பா சேர்த்தாங்க? பிரியாணியும் நான்வெஜ் மீல்ஸையும் கடையில செய்ய சாப்பிட்றதெல்லாம் கணக்கு கிடையாது, வீட்டில் என்ன செஞ்சு சாப்பிட்றோம் அதான் கணக்கு. அதனால இப்போ நேற்று வாங்கின அந்த சில்லி சிக்கன் மாதிரி செய்ப்பா, சூப்பரா இருந்தது. ஆனா அப்ப அந்த மாதிரி ட்ரை பண்ணுப்பா. திருப்பி கண்ணு வலிக்கிற மாதிரி இருக்கு, கம்முன்னு போயிடு, ஹீட்டை கிளப்பி விட்டுன்னு கண்ணு வலி கொண்டு வந்து. ஆமா, சிக்கனை சாப்பிட்டா வராது ஹீட்டு, 4 மிளகாவை கிள்ளி போட்டு அது சில்லி சிக்கன் செஞ்சா வந்துருமா? என்ன கதை இது? சரி, இப்ப என்ன செய்ய போற? இப்பவா பூரியா சப்பாத்தியா அப்படின்றது என் மூட பொறுத்துதான் இருக்குது. ரெண்டும் சப்பாத்தியை விட ஈஸி பூரி. எண்ணெயில தூக்கி போட்டா அது பாட்டு புஷ்ஷின் மேல வந்துற போது தூக்கின்னு வந்துட போறோம். அதுதான் யோசிச்சுன்னு, அதுவே பெஸ்ட் டிஷ் எதுன்னு நான் யோசிச்சுன்னு, அதுதான் ஈஸியானது, அதனால அதை செஞ்சிடலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். அதையே செய்ப்பா, அப்பதான் எங்களுக்கும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனா தயவுசெய்து வந்து பானிபூரி சைஸ்ல செய்யாத. பூரிக்கு கறி குழம்பு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பா வச்சிடுறியா? அதான் நல்லா இருக்கும். நெய் ட்ரையாலாம் வைக்க வேணாம். ஓகே, இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும் நம்ம. ஓகே, ஆட் பண்ணு. அத தக்காளி வெங்காயம் வதக்குற ஒரு செயல் தெரியுமா? எனக்கு என்னமோ தெரியல, போய் செஃப் படிக்கலாமான்னு யோசிச்சு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. செஃப்க்கு யார் படிப்பாங்கன்றது முதல்ல தெரியுமா உனக்கு? பேக்கிங் எல்லாம் சொல்லி தருவாங்க. இல்ல செஃப்க்கு யார் படிப்பாங்க? சீரியஸாவே குக்கிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் செஃப்க்கு படிப்பாங்க. நீ செய்யறத பார்த்தா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா மாதிரியே தெரியலையாப்பா. 10 நாளைக்கு முன்னாடி வந்து நீ நான் கேக் செய்ய போறேன் அப்படின்னு நீ வாங்கிட்டு வந்த தெரியுமா? ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குச்சு ஃப்ரெண்ட்ஸ், கேக் செய்ய போறேன் நானுன்ட்டு. நீ முதல்ல எனக்கு சாமான் எடுத்து குத்தியா? எப்பா இப்போ ஊன்னா மேல இருந்து ட்ரெயின் கீழே இறங்கிடும்பா. அது கப்பெல்லாம் வாங்கணும், என்ன கூட்டின்னு போனியா கடைக்கு? இன்னைக்கு விட்டுட்டு தானே போனேன், அதனாலதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து செஃப்க்கு படிக்கலாம் தேவையில்ல. நீ படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்குமே நீ லாக்கி இல்லப்பா. சீரியஸாவே நீ யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் செஃப். நம்பர் 1 அன்ஃபிட் யாருன்னா அது பேபிமா தான். கிடையாது, நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா தயவு செய்து யாராவது சப்போர்ட் பண்ணிடாதீங்க, எனக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய ஓட்டு விடுவோம் பாரு. ஏன்னா இப்படி பிச்சை எடுத்து நீ ஓட்டு வாங்குறதுக்கு பேசாம வேலையை பார்க்கலாம் நீனு. கண்டிப்பா செஃப்க்கு நான் படிச்சே தீர்வேன். ஐயோ, சீரியஸாவே செஃப்க்கு யார் படிச்சா முன்னேறுவாங்க தெரியுமா? பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு திடீர்னு தோணும் இருப்பா. உங்க அம்மா கூட ஓகேப்பா எனக்கு. ஏன்னு கேளு, சும்மா உட்காந்துருக்க மாதிரி தெரியும், டக்குன்னு ஓடியாந்து கடன்னு ஏதோ ஒன்று போட்டு போண்டா பச்சி போட்டு எடுத்துன்னு போயிடுவாங்க. இல்ல உங்க அம்மா மாதிரி நீ இருந்திருந்தீங்கன்னா. உங்க அப்பா சுறுசுறுப்பு தான், ஆனா நீ ஏன் அப்படி இருக்கிறேன்னு தான் தெரியல. நீயும் சுறுசுறுப்பு தான், நீ வந்து கலப்படம்பா. அப்பா பாதி அம்மா பாதி. அப்பா சுறுசுறுப்பு, அம்மா கொஞ்சம். அம்மாவும் சுறுசுறுப்பு தான், நாங்க 2 பேருமே சுறுசுறுப்பு தான். சரியா, நானும் சரி என் தங்கச்சியும் சரி சுறுசுறுப்பு தான். ஆனா எங்களை வந்து வந்தவங்க சரியில்லப்பா, மண்டையிலே கொட்டி 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 என்ன பண்றீங்கன்னு எங்களோட என்ன சொல்றது டேலண்ட் அப்படியே முடக்கிட்டேன் நானு. ஓ ஓகே ஓகே, எங்க டேலண்ட வெளியில வர ஸ்ப்ரெட் பண்ண விடாம நீங்க முடக்குறீங்க. வைத்தறிச்சல்ல. ஆமா ஆமா,
இல்லைன்னா அப்படியே நம்பர் 1 செஃப்பெல்லாம் பீட் பண்ணிட்டு போய் நீ நின்றுவா. அதனால நான் முடக்கிட்டேன் உன்னை. இதுல செஃப்புக்கு படிக்கணும்னு சொன்ன பத்தியா நீனு? ஏன் படிக்க கூடாது? வயசு ஒரு தடையே. படிச்சா அதை யூஸ் பண்ணணும்பா. ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்து கூடாது. கண்டிப்பா யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா குழம்பு மிளகாத்தூள். இது 4 தவிர்த்து நீ எதாவது டிஃப்ரெண்ட்டாக இதை போடுவோம் அதை போடுவோம் அப்படின்னு சொல்கிறியா? அவ்வளோதான்ப்பா குழம்பு. செஃப்புக்கு படித்தா டிஃப்ரெண்ட்டாக போட வேண்டியது வரும். ஆமாம், அப்போ தானே எனக்குமே தெரியும். அதனால நான் போய் படிச்சுட்டு வரேன். இந்த பாப்பா உன்னோட ரிட்டர்ன் கிஃப்ட். தேங்க்யூ. தேங்காய்லாம் கூட வேணாம். கிண்ணம் மட்டும் நீ உங்கள் பெங்களூர் போகும்போது கிண்ணம் மட்டும் நீ பெங்களூர் போகும்போது எடுத்துன்னு போ. என்னது இது? வெத்தலை பாக்கா? நீனா கிளவியா வெத்தலை போடுறதுக்கு? அது உள்ளே 3 நாளாக கார்லேயே இருந்தது. இன்னைக்கு தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே, எடுத்து பத்திரமா வச்சுக்கோ. என்ன வேணும்? எல்லாமே இருக்குது அது உள்ளார. அதான் தேங்காய், மஞ்சள் குங்குமம், ஒரு வாழைப்பழம் வச்சு கொடுத்துரு. சஞ்சனாக்கு தரேன் அடுத்தது. சஞ்சனா வந்து பாப்பாவோட ஃப்ரெண்டு வந்தால் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாப்புல. ஆனால் ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கவே இல்லை. நீ தானே அடுத்த நாள் எடுத்து தரேன்னு சொன்னேன். நான் சொன்னல சஞ்சனாக்கு ஒன்று கொடுத்து விடுன்ட்டு. அது வெத்தலை தூக்கி போட்டுரு. வெத்தலை எதுக்கு? பாத்திரம் தான் அதில் மெயின். தேங்காய் கூட வேணாம், நீ பாத்திரத்தை மட்டும் கொடு போதும். அவள் வந்து வெத்தலை, பாக்கு, பழம் எல்லாத்தையுமா கேட்டா? நம்ம அன்னைக்கு டோட்டலாகவே மறந்துட்டோம். கடைசியில் தான் எடுத்து கொடுத்தோம் எல்லாருக்கும். இப்போ கவர் கீஞ்சி போன கவர் வேறு ஆயிடுச்சு. ஆட்டோல போகும்போது ஆட்டோல இருந்து என்ன புடிச்சு தள்ளி விட்டுருவா. எடுத்து இங்கே போய் மறக்காம எடுத்து கொடு நாளைக்கு. நம்ம இப்போ வெளில போய் உட்கார்ந்தோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பட்டன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வெளில போய் உட்காரணும். அப்போதான் மௌலியோட ஃபுல் ரியாக்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க மேட்சை பற்றி. இவ்வளோ 6 அடிக்கிறாங்களாமா. ஓடியாந்து சொன்னான் கேமராவை திருப்பணும்னு ஓட்டான். ஏன்னா அவன் தான் என்ஜாய் பண்ணி வீடியோ பார்த்துருக்கான். இங்க யாரும் பார்க்கல. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எனக்குலாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. அந்த லெவலுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் இந்தியா பாகிஸ்தான் விளையாண்டா பார்ப்பேன், இந்த மாதிரி ஃபைனல் மேட்ச் விளையாண்டா பார்ப்பேன். இல்லைன்னா இப்போ எதுவுமே பார்க்க மாட்டேன். இது கூட ஃபைனலாக வந்து இப்போ மௌலி சொல்லுவான்ல, ஜோ வெறி ஆகுது, வேற லெவலில் இருக்குது, என்ன ஆகுதுன்னு தெரில அப்படின்லாம் வச்சுக்கோங்க. அப்போ போய் அதை மட்டும் ஃபைனல் மட்டும் பார்த்துப்பேன் நான். நீ முஷ்டியா பாவம் வேலையை? குழம்பு கிளறி விட்டேன், கிண்டி விட்டேன். குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம பூரி மட்டும் எப்படின்னா மாவு பிசைஞ்சு வைக்க கூடாது. பிசைஞ்ச உடனே வந்து பூரி மாவு இது பண்ணிடணும். எண்ணெயை வச்சுட்டு மாவு பிசைய ஆரம்பிச்சிருவேன். எண்ணெய் காயும் போது இதுவும் சரியாயிடும். அதனால சிக்கன் குழம்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஒரு பூரி சுட்டாலே எனக்கு இடம் பத்த மாட்டேங்குது. இந்த கிச்சனு டெய்லி வகையா சமைக்கணும்னா எனக்கு எப்படி கிச்சன் பார்த்து டெய்லி வகையா நீ செஞ்சிட்டீங்கன்னா பரவாயில்ல. செய்யல என்னைக்கோ ஒரு நாள் தானே விடு. இன்னும் நீ டெய்லி செஞ்சுன்னு வச்சுக்கோ. பூரி காட்டி என் மூஞ்ச காட்டாதீங்க. வா, கீழே பார்த்தேன் பூரி புஷ்ன்னு தான் வருது. நீ டெய்லி வகையா செய்யறவளா இருந்தான்னு வச்சுக்கேன். கீழே இருக்க 850 ஸ்கொயர் ஃபீட்டும் எனக்கு கிச்சன் தான் இருக்கணும் நீனு. எனக்கு இதனாலதான் அப்செட்டே ஆகுது எனக்கு. வெளியில ஒரு ஷெட் ஒன்று கட்டி கிச்சன் பண்ணி கொடுத்துட்றேன்ப்பா. பெஸ்ட்ப்பா. அது ஃபுல்லாவே ஹாலா மாத்திருப்பா நீங்க. பாரு எவ்வளவு பூரி என் ஃபேஸ முன்னாடி காட்டுறப்ப பாரு என் பூரி பாரு எப்படி இருக்குதுன்ட்டு. கடையே தோத்துரும் என் பூரி நடுவுல. அது என்னமோ உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வருது, பார்க்கறதுக்கே ஆசையா இருக்குது, எம்மியா இருக்குது. சிக்கன் வேற டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எப்படி? கண்ணு வச்சிட்டேன்ப்பா. பாரு எப்படி சப்பி. இல்ல எண்ணெய் கொஞ்சம் சூடு கம்மியாயிடுச்சு. எண்ணெய் சூடா இருக்கதான் பூரி வரும், புஃப்னு வரும். அவ்வளோதான். எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். ஓகே. நல்லா கொதிக்கணும். அப்பதான் போட்ட உடனே புஷ்னு மேலே வரணும். சரி, ஓகே. சரி, என் காலில் சொட்டி விட்டுறாத நீனு. எடுத்து இப்போ ஆட்டின்னு தெரியுற. அவ்வளோ பயம் இருக்குது அவ்வளோ. காலில் உழுந்தா அப்பா எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கா? நீ இது வரைக்கும் பூரி சுட்டிருக்கியா? நீ சுட்டியா? பூரி சுடுறது ஒரு பெரிய விஷயமா? தெரியல.
கற்றுக்கோ எல்லாரும் உன்னை கற்றுக்க சொல்கிறாங்க. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சிக்கன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கா? சிக்கன் எப்படி இருக்குது? சுடுது. ஓகே. யார் அவுட்டு? அவுட்டு. சேர். ஓ ஆமா, அவுட் ஆகிட்டாங்களா? ஆமா, ஒரு ரன் அவுட்டு. இது ஸ்டேடியம் குதிக்கிறாங்க பாருங்க. ஆமா, இப்பதான் சொன்னாங்க. பிரீத்தி சிந்தா என்ன பண்றீங்க? எனக்கு கொஞ்சம் வெக்கல. ஐயோ சேர் தூக்கிட்டாங்க. அவ்வளவுதான், நாங்க தான் நீ. டேய் உட்கார முடியல போலே உனக்கு. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 2015ல இருந்து பாக்குறேன். அப்பதான் எனக்கு ஆர்சிபி தான் பிடிக்கும். இது 10th இயரா? 2015 2025 ஃப்ரெண்ட்ஸ், 10 வருஷம் ஆகுறேன். ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு மேட்ச் பார்க்க. நான் தீவிர விராட் கோலி ஃபேன், ஆர்சிபி ஃபேன். நீ என்னப்பா? யார் ஃபேன் பண்ணி? என்னோட ஃபேன் நீ. நான் வந்து என்னோட ஃபேன் நீ. ஓகே, உன்னோட ஃபேன். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மட்டும்லாம் நான் ஃபேன். மற்ற எந்த அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்தியால மேட்ச் வராது, இந்தியா பாகிஸ்தான் அப்படியா? வந்தா பாப்பேன். இந்த மாதிரி வராதா? என்னடா உலகமே அதுக்கு தான் ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் வராம இருக்கும்? குவாலிஃபையிங் மேட்ச் எல்லாம் இந்தியா பாகிஸ்தான் வைக்க கூடாது. ஆட்னா செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் வேற துபாய் இந்த மாதிரி தான். ஜெயிக்க போறாங்களா? ஆமா, அதிசயம், சந்தோஷமா இருக்கு, ஜாலியா. பாவம், எனக்கு பஞ்சாப் பார்த்தா பாவமா தான் இருக்கு. நீங்களே பாவம் தான், பாவத்துக்கு பாவம் பாக்குறீங்களா? அப்பதான் நீங்களே பரிதாப நிலையில தான் இருக்கீங்க. எப்படி எமோஷனலா இருக்கா பாக்கும்போது? அப்புறம் முதல்ல ஆர்சிபி இல்ல இது பாக்கும்போது எமோஷனலா இருக்கா? ஆர்சிபி அடிக்கல, என்ன வினோதமா அடிக்கலாம். முடிச்சு பால போடுறே. கால் என்ன செய்ய? பாவம் கால் என்னமோ ஆயிடுச்சு. பால் சூப்பரா போட்டு கீழே வந்தான். பரவாயில்ல, 4 ரன் தான் விட்டு போட்டேன். வரும் கண்டிப்பா, நிச்சயமா நிச்சயமா. விராட் கோலி கிட்ட எதிர்பார்க்கலாம் அந்த ரசிகர் பட்டாளம். கோலி அழுகுறான் பாருங்க. ரசிகர்களும் 18 வருஷம். கோலி அழுகுறாரோ இல்லையா? நீயோ அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆர்சிபி தான் பார் பார். மௌலினால உட்காரவே முடியல. அவன் எல்லாமே அழுமா. என்ன ஆர்சிபி 18 வருஷம் கப் அடிக்குதுமா. இன்னைக்கு கூட கப் அடிக்கலாம்னு நினைச்சல பாத்துட்டு இருக்கானுங்க. அவன் வேர்ல்டு கப் அடிச்சு கூட அழுகுற, ஐபிஎல் கப் அடிச்சு அழுகுறான் பாரு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிபி வின். ஒரே ஒரு பால். Reaching it just out of reach. Shashank Singh அந்த 6 ஓட அரை சதமும் வந்திருக்கு. பட் அதெல்லாம் இப்போதைக்கு பேக் சீட் போகலாம். மெயின் ஃபோக்கஸ் இதுதான். விராட் கோலி ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு நம்ம சொல்லி ஆகணுங்க. அவங்களுமே விராட் கோலி அண்ட் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மாதிரி பல வருஷம் தவம் இருந்து இல்லைன்னா அழுகுறானுங்க. ஆமா, அது பண்றாங்க. ஆர்சிபி அவ்வளோதான். இன்னும் ஒரு 6 கூட அடிச்சுக்கணும். அவ்வளோதான், வின் கப். அந்த வேற ஃப்ரெண்ட்ஸ் எமோஷன். யார் அவங்க தானே? Fantastic achievement, great achievement, what an achievement.